அட்டகாசமான சுவையில் பன்னீர் கிரேவி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நான், பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே க்ரீமியாக ரிச்சாக நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கல்பாசியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். நல்லா சுருண்டு இது போல் வந்ததும் இதை நல்லா இப்போ ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கேரட்டை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ அடுத்து ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. மிக்சர் ஜாரில் இருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா திரியாக ஆகாமல் இது போல் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா லேசாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் தயிர் எல்லாம் சேர்த்து இந்த ரெசிபி செய்யும் போது நல்ல ஒரு திக்கான ஒரு பதத்தில் உங்களுக்கு சூப்பராக க்ரீமியாக கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்து ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது லேசாக இப்போ கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பன்னீரை இது போல் நீட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயில் இது நல்லா இந்த நிறம் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பன்னீர் இல்லைனாலும் நீங்கள் இது காளான் காலிஃப்ளவர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இந்த பன்னீர் ஃபுல்லாக நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும். பன்னீர் ஏற்கனவே நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வறுத்ததுனால நல்லா வெந்திருக்கும். இப்போ கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது கொதி வந்துச்சுனாலே போதும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் திக்காக இருக்கிறதால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.